ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். சுவாமி, சில நேரங்களில் உலகம் முழுவதும் ஏதாவது நோய் கோர தாண்டவம் ஆடுகிறதே. பிளேக், அம்மை போன்ற கொள்ளை நோய்கள் ஒரு நாட்டையே புரட்டி விடுகின்றன. ஏன் இப்படி நடக்கிறது? பரிகாரம் என்ன என்று காஞ்சி மகா பெரியவரிடம் கேட்டார் பக்தர் ஒருவர். ஒருவருக்கு நோய் வந்தால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. தாது வித்தியாசத்தால் நோய் என்பார்கள் ஆயுர்வேத வைத்தியர்கள். இங்கிலீஷ் மருத்துவத்தில் சொல்லும் காரணம் வேறாக இருக்கும். மனதில் உள்ள பயமே காரணம் என்பார் உளவியல் நிபுணர். கிரகங்களால் நேர்ந்த மாற்றமே காரணம் என்பார்கள் ஜோதிடர்கள். ஒருவேளை எல்லாம் சரிதானே, ஆனால் எல்லாவற்றிற்கும் ஆதி காரணம் ஒன்றிருக்கிறது. அது நம் கர்ம வினை. அதை முன்வினை என்றும் சொல்வார்கள். மழை ஒன்றாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் விளைவுகள் ஒன்றாக இருப்பதில்லை. சில பயிர்கள் தழைக்கின்றன, சில பயிர்கள் அழுகிவிடுகின்றன. கர்ம வினையால் நல்லதும் கெட்டதும் நடப்பது அது போலதான். நோயைப் போல உலகில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. பொருளாதார கஷ்டம், வேலையின்மை, உறவுகளற்ற தனிமை, இழப்பு, கவலை என எத்தனையோ சிரமங்கள் கர்ம வினையால் ஏற்படுகின்றன. இந்த நேரங்களில் கருணையுடன் பிறருக்கு உதவினால் அதன் தாக்கத்தை குறைக்க முடியும். செயல் அதனால் ஏற்படும் விளைவு என்ற விதிக்கு கட்டுப்பட்டே உலகம் இயங்குகின்றது. எந்த செயலுக்கும் ஒரு எதிர் செயல் இருக்கின்றது. ஜட பிரபஞ்சம், ஜீவ பிரபஞ்சம் இரண்டுக்கும் இந்த விதி பொருந்தும். நாம் முற்பிறவியிலோ இந்த பிறவியிலோ செய்த நல்லது கெட்டதுக்கு தகுந்தபடியே வாழ்வில் இன்ப துன்பங்கள் உண்டாகிறது. பிரபஞ்சத்தின் சகல ஆட்டத்துக்கும் காரணம் ஒரே சக்திதான். நாம் பரிகாரத்தை ஜாதக ரீதியிலோ மருத்துவ ரீதியிலோ எப்படி வேண்டுமானாலும் தேடலாம். கர்மா தீரும் போது அதற்கான பலன் கிடைக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி பக்தியுடன் வாழ்வதே சிறந்த பரிகாரம். பக்திக்கு மிஞ்சிய பரிகாரம் இல்லை என்று இதை சொல்வார். முற்பிறவியில் செய்த செயல்களின் பலனை இப்போது அனுபவிக்கின்றோம். அதே நேரம் இந்த பிறவியில் பாவம் சேராதிருக்க தீய செயல்களில் ஈடுபடாமல் நாம் வாழ வேண்டும். யாருக்கும் எண்ணம், சொல், செயலால் தீங்கு செய்யாமல் வாழ்ந்தால் கடவுள் நம்மை காத்தருள்வார். சுவாமிகளின் விளக்கம் கேட்ட பக்தர் நிம்மதியுடன் புறப்பட்டார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய